இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது ஜனநாயகத்தில் ஒரு தீர்ப்பு மக்கள் வழங்கியிருக்காங்க, அந்த தீர்ப்புக்கு விரோதமாக மறைமுக அரசியலில் ஈடுபடுறார் அப்படிங்கிறத நிறையா நாளிதழ்கள் நிறையா நேரங்களில் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, இலாக்கா கொடுக்காம இருக்குது, கிட்டத்தட்ட 3000 கோப்புகள் நிலுவையில் இருக்குது, உடனடியாக அதை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப தீவிரமாக எழ ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி அந்த இலாக்காக்கள் தலைவர் விஜய் அவர்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இவ்வளோ பேருக்கு இவ்வளோ இலாக்காக்கள் கொடுத்துருக்காங்க, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, 10 பேரை வச்சு எப்படி நம்மளுடைய கவர்மெண்ட்டை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் தர போகிறோம். மூணாவது, ஒரு ஊழல், ஒரு பெரிய ஊழல் நடக்க இருந்துச்சு, அந்த ஊழல் இன்னைக்கு தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு, சம்பந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. ஒரு ஊழல் எப்படித்தாயா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தால், இப்போ நான் பேச போகிற ஊழலை பற்றி எப்படிலாம் யோசிச்சு பண்றாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம். உற்சாகங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நானும் இதை பற்றி பேச வேணாம் நினைச்சேன். இருந்தாலும் செய்திகள் வந்தவனும் இருக்கிறதுனால ஏன் இந்த மனுஷனுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை நம்ம வெளிப்படுத்திடலாம் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்ல வர்றது. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க செய்தியை, அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவரே உள்ள பூந்து பேசிட்டு இருக்காரு. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் உதவி பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஏன் இந்த மாதிரி காரியங்கள் இவர் பண்றாரு? ஒருவேளை இவர் இப்பெல்லாம் பண்ணலனா இந்த மாதிரி செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம்ல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாட்களாவே இவரை மையப்படுத்தி தினசரி ஏதாவது ஒரு செய்தி வருதுங்க. இவர் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறதுக்கு சில அரசியல் பிரமுகர்கள் இவரை கண்டிக்கவும் செய்றாங்க. இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எதையுமே மறுக்கல. ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்துச்சுன்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி கட்சி ஆரம்பிச்சு கட்சியை நடத்தி அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்திருக்காரு, அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு நேரடி அரசியலில் ஈடுபட்டலாம், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டம் இருந்தா, அதாவது திமுக அதிமுக ஒன்று சேர்த்து அவங்கள அரியணையில் உட்கார வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தா நேரடி கட்சி ஆரம்பிச்சு இந்த வேலையை பார்க்கலாம்ல. ஏன் மறைமுகமா இந்த வேலையை பார்க்கிறார் அப்படிங்கிறது எல்லாராலையுமே கேள்வி கேட்கப்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒருவேளை அவருக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்தா ஏதோ ஒரு கட்சியில ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா திமுகலையும் அவருக்கு ஆள் தெரியும், அதிமுகலையும் தெரியும், பாஜகலையும் தெரியும், ஏதோ ஒரு கட்சியில ஜாயின் பண்ணி அவர் அரசியல் பேச வேண்டியதானே. ஏன் மறைமுகமா மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை பார்க்கிறார்? ஏன் மக்களுக்கு எதிரான வேலையை பார்க்கிறார்னா, தனிப்பெரும்பான்மையா ஒரு கட்சிக்கு மக்கள் நிறைய சீட்டு கொடுத்திருக்காங்க, அந்த கட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மறைமுக வேலைகள்ல ரஜினிகாந்த் அவர்கள் ஈடுபடுறாங்கிறது நான் சொல்லங்க. நாளிதழ்கள் தினசரி இந்த செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பண்றாருங்க, அதை பண்றாருங்க, இங்க பேசுறாருங்க, அங்க பேசுறாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் நேரடியா முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரடியா போய் சந்திச்சிருக்காங்க, சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக கமலஹாசன் அவர்கள் எதை மாதிரி பண்ணாரு, இந்த மாதிரி பண்ணாரு, அந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி எந்த விதமான செய்தியும் வரல. ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு கமலஹாசன் அவர்களுக்கும் நிச்சயமா இருக்கும். ஒரு விஷயம் நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. காரணமே இல்லாம ஒரு செய்தியானது பெருசா பேசப்படவே படாது. ஒரு ரேண்டமா ஒரு செய்தியை பேசுறாங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் இவரோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி இத்தரவாக அவர் மறுத்திருக்கணும்ல. நான் பார்த்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மறைமுக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மறைமுக அரசியல் மக்களுக்கு சாதகமா இல்லாம மக்கள் விரோதமா இருக்கு. இங்க நம்ம வருத்தப்பட வேண்டியது பிரதானமான விஷயம். ஒன்னு, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வேலை செய்யலனா வெளிப்படையா மறுத்தணும், இல்ல செஞ்சான்னா நேரடியா செஞ்சிடணும். இது ரெண்டுல ஏதோ ஒரு ட்ராக் உள்ள ரஜினிகாந்த் அவர்கள் போலனா அவருடைய இவ்வளவு காலம் அவர் சேர்த்து வச்சிருக்காருல புகழ், பணம், செல்வாக்கு, மரியாதை, அது எல்லாமே போக போக சுக்குநூறு ஆகும். ஏன்னா தினசரி அவரோட பேரு அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நம்பர் 2ங்க, இலாக்காக்கள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. என்னங்க ஒருத்தருக்கு இவ்வளவு இலாக்கா கொடுத்துருக்காங்க, எப்படி அவங்க பணி செய்வாங்க? சிடிஆர் அண்ணனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க, ராஜ்மோகனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கறாங்க. இது இப்போதைக்கான தற்காலிக ஏற்பாடு தான். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களோட 10 பேர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப இருக்கிற இலாக்காக்களை அந்த 10 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அமைச்சரவை நம்ம விரிவாக்கம் பண்ணாதான் இவங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய இலாக்காக்கள் கொஞ்சம் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு பிரிச்சு 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 அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இலாக்காக்கள் இவர் கொடுத்த விதத்தை பார்த்தீங்கன்னா, மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறையை கொடுத்திருக்காங்க. இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை கொடுத்திருக்காங்க. நீங்க ரொம்ப உத்வேகமா பயணிப்பீங்க, நீங்க தொழில்துறையில இருங்க, நிதானமா நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளையாடணும், அதுக்கு மூத்த அமைச்சர் இருக்கிறது சரியானதா இருக்கும். ஒரு பக்கம் சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க, ஆனா
ராஜ்மோகன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னா, உத்தேச பட்டியல்ல அவருக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை தாங்க கிடைக்கும், ஏன்னா அவரோட சமூகத்துக்கு காலங்காலம் இப்படி தாங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனா ராஜ்மோகன் குழந்தைகள் மேல பற்று இருக்கிறவரு, குழந்தைகளோட கல்வி சார்ந்த விஷயத்துல ரொம்ப தீவிரம் காட்டுறவரு, அவருக்கு பள்ளி கல்வித்துறை நான் கொடுப்பேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள் இருக்காரு, அவர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிறவரு, அவருக்கு நான் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுப்பேன்னு சொல்லி யாருக்கு எந்த துறையை கொடுத்தா சரியானதா இருக்குமோ பார்த்து பார்த்து தன்னால முடிஞ்ச அளவு அந்த மாதிரி துறைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 234 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ தமிழக அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள் முதலமைச்சரையும் சேர்த்து இடம்பெறலாம். 35 அமைச்சர்களை இப்போ 10 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த 10 பேர் இருக்கிறதுனால இவ்வளவு துறைகளையும் அந்த 10 பேர்ட்ட கொடுத்துருக்காங்க பிரிச்சு. அதே நேரம் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் கூடிய சீக்கிரம் நடக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் அப்படிங்கிறது ஓரளவு சொல்லிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் 2 பேர் இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் கண்டிப்பா பங்கேற்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை பங்கேற்கிற பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகலேருந்து நமக்கு வாக்களிச்சாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளாகும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அப்படி நாளாகிற வரைக்கும் இந்த அமைச்சரவை நடத்தணும்ல, அரசாங்கத்தை நடத்தணும்ல, இந்த 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் இந்த ஒர்க்கு நிச்சயமா இருக்கும். அது வரைக்கும் இவங்க எந்த விதமான சர்ச்சைகளையும் சிக்காம மக்கள் நல பணிகளில் ரொம்ப தீவிரமா செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நான் இங்க சொல்றேன். ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா, செல்வி கீர்த்தனா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க புதுசாக வந்திருக்காங்க, பதவி ஏற்கும் போதே அந்த சர்டிஃபிகேட்டை மறந்துட்டாங்க சட்டசபையில் அப்படிங்கிற செய்தி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளியை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதுக்கு வருத்தமும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துச்சு, இவங்க வந்து இவங்களோட காரில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ அமைச்சராக பங்கேற்கிறவங்க இனிமே வந்து நிறையா குறிவைக்கப்படுவாங்க. ரொம்ப கவனமாக தன்னுடைய காய்கள் அத்தனையும் நகர்த்தணும். இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் இருக்கணும் அப்படிங்கிறது பிரதான விஷயம். ஏன்னா ஏதாவது பஞ்சாயத்து சர்ச்சைனா அமைச்சரவை பதவியை புடிங்கிடுவாங்க. உங்களுக்கு வந்து வேற ஆளை நாங்க போட்டுக்கிறோம், நீங்க எம்எல்ஏ மட்டும் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு இளம் அமைச்சரா இருக்காங்க கீர்த்தனா அவர்கள், அவங்களுடைய பணி சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்கள சுத்தி அந்த குறிவைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அத்தனையுமே நான் கவனிச்சு சொல்றேன். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த துறைகள்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தாங்க, நான் ஏஐக்கு தனியாக துறை உருவாக்குவேன், பெண்களோட பாதுகாப்புக்கு தனியாக உருவாக்குவேன், பெண்களோட பாதுகாப்பு என்னுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த மாதிரி துறைகள்லாம் கூடிய சீக்கிரம் உருவாக்கப்படுற அத்தனையுமே நம்ம தீவிரமா பார்க்க போறோம். அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறத பத்தி என்னுடைய அப்சர்வேஷன்களை நான் இங்க ஷேர் பண்ணிட்டேன். இது 2வது பாயிண்ட். இப்போ 3வது, ஒரு ஊழல் அப்படிங்கிறது இங்க நடைபெற இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அறப்போர் இயக்கத்தில் இருக்கிறவங்க, சமூக ஆர்வலர்கள் அந்த ஊழலை கண்டுபிடிச்சு அரசாங்கத்திட்ட சொன்னாங்க. அந்த அரசாங்கம் அந்த விஷயத்தை கேட்டு அதை செவி கேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, செவிகளில் வந்த தகவல் அடிப்படையில் அதை செக் பண்ணி, ஆமாங்க பெரிய ஊழல் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு, நல்ல வேலை சுட்டி காட்டினீங்க, அதை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சு, அதாவது ஊழல் அப்படிங்கிற ஒன்றை நம்ம எடுத்து வந்தால் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த கண்டுபிடிச்சு சொல்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அப்பாடா மக்கள் பணத்தை சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் கிடைக்கும். ஆனால் அது எதுவுமே முந்தைய ஆட்சிகளில் கண்டுக்கவே மாட்டாங்க. தெரிஞ்சுதான் பண்றோம், சும்மா ஊழல் பண்ண தான் வந்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி சென்னை மாநகராட்சியில் ஒரு 6 ஊழலானது இங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கு. 6 டெண்டர் இங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த டெண்டர் எப்படி தெரியுமா, பெருங்குடி அப்படிங்கிற பகுதியில் அந்த குப்பை கிடங்கு இருக்கு, அதை வந்து பயோ கெமிக்கலாக மாற்றுறது மூலமாக அந்த குப்பை கிடங்கை வந்து ஓரளவு அந்த குப்பை கிடங்கை வந்து அகற்றுறதுக்கான பணின்னு வச்சுக்கலாமே, ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 5 லட்சம் டன் குப்பையை வந்து அகற்றுறதுக்காண்டி ஒரு 6 டெண்டர் விட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 5.5 டன் குப்பையை அகற்றணும்னா அதற்கு ஒரே டெண்டர் விடலாம்ல. இவங்க ஏன் தெரியுமா 6 டெண்டர் விட்டுருக்காங்க ரத்து செய்யப்பட்டதுல? 6 டெண்டருமே 50 லட்ச ரூபா மதிப்புள்ள டெண்டர்களா பிரிச்சு விட்டுருக்காங்க. ஒரு 50 லட்ச ரூபா சென்னை மாநகராட்சிக்குள்ள ஒரு டெண்டரை விடுறீங்கன்னா 30 லட்சத்துக்கு மேலனா ஒரு கமிஷனர் லெவல்லே அனுமதி கிடைச்சிரும். 50 லட்சம்னா மேயர் கமிஷனர் 2 பேருமே அனுமதிச்சா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநகராட்சிட்ட அனுமதி வாங்கிக்கலாம். 50 லட்சத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா நீங்க மேயரோட பர்மிஷனை தாண்டி நீங்க வந்து சபையில வச்சு பர்மிஷன் வாங்கணும். அது 1 கோடிக்கு மேல போயிடுச்சுன்னா அரசு நிர்வாகத்திலிருந்து அனுமதி கிடைச்சா மட்டும்தான் டெண்டரை இது செய்ய முடியும், பண்ண முடியும். இந்த மாதிரி டெண்டர் சார்ந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு பண அளவீடுகளில் ஒவ்வொரு மாதிரி அனுமதி கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பெருங்குடியில் நம்ம பேசுறோம்ல, இதற்கான திட்ட மதிப்பா இவங்க 3 கோடி டெண்டரை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 3 கோடியை 6 டெண்டர்களாக பிரிச்சு விட்டு இவங்களுக்குள்ளே அனுமதிக்கான வேலையை பார்த்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு டெண்டர்லையுமே 6 புல்டோசர் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு டெண்டர்ல வேற சில விஷயங்கள்லாம் சேர்த்து 49 லட்சம், 48 லட்சம், 47 லட்சம் சொல்லி டெண்டர் கூடியிருக்காங்க. இப்போ அந்த டெண்டர்ல அந்த புல்டோசர் இருக்குல்ல, புல்டோசரோட புதுசா நீங்க புல்டோசரை வாங்கினாவே 38
லட்சத்திலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42 லட்சம் சொல்றாங்க. இவ்வளவுதான் புதுசா நீங்க வந்து ஒரு புல்டோசரை வாங்கினாவே உங்களுக்கு செலவாகும். ஆனா இந்த டெண்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 லட்சம் 47 லட்சம் நாங்க புல்டோசரை வந்து வாடகைக்கு எடுக்கணும், இவங்கள்ட்ட இருந்து வாடகைக்கு எடுக்கணும், அவங்கள்ட்ட இருந்து வாடகைக்கு எடுக்கணும்னு சொல்லி மார்க்கெட் ரேட்டோட, அதாவது புதுசா வாங்கினவே உங்களுக்கு அவ்வளவு காசு கிடையாது, நீங்க வாடகைக்கு எடுக்கிறது 47 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற டெண்டரை கோடிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற சில உபகரணங்கள்லாம் நாங்க கேட்டிருக்கோம், அதனால இந்த டெண்டரோட மதிப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து எல்லா நிறுவனங்களும் இந்த டெண்டர்ல பங்கேற்க முடியாது, குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த டெண்டர் ஆனது, அதாவது நேத்து ஓபன் பண்ணி இன்னைக்கு முடிக்கிற மாதிரி வந்து இந்த டெண்டரை வந்து செட் பண்ணிருக்காங்க. முழுசா தெளிவா பிளான் பண்ணி ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் விட்டா மேல்மட்ட அதிகாரிகளோட அனுமதி தேவை, நம்ம பிரிச்சு பிரிச்சு விட்டோம்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஆங்கிளுக்காண்டி ஒரு மார்க்கெட்ல புல்டோசரோட ரேட்டை, அந்த ரேட்டுக்கு நீங்க புதுசா வாங்கினா கூட புல்டோசரை உங்களுக்கு இவ்வளவு செலவு வராது, வாடகைக்கு எடுத்த புல்டோசர் வாங்குற புல்டோசரோட அதிகமான காசுக்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் அத்தனையுமே படிச்சு பார்த்து பத்திரிகையாளர்கள் அறப்பொறி இயக்கத்தை சேர்ந்தவங்கலாம் வெளியே பேச ஆரம்பிச்சோன்னே அரசோட கவனத்துக்கு இந்த டெண்டர் வந்தோன்னே உடனடியாக அந்த 6 டெண்டரும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் ஈடுபட்டிருக்கா, எந்த அதிகாரி இந்த வேலையை பார்த்திருக்காங்க, இதை பத்தி ஒரு விசாரணை நடத்தணும். இந்த விசாரணைக்கு அப்புறமா நிச்சயமா சொல்றேன் இது மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் ஆழமா நம்புறேன். ஏன் தெரியுமா, சிடிஆர் அண்ணன் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஊழல் தடுப்பு பிரிவை பார்த்துக்க போறாரு. சிடிஆர் அண்ணன் ஆல்ரெடி மதுரை மாநகராட்சியில் 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி அவர் குறி வச்சுட்டாரு. செய்திகளை சைடில் போடுறேன். இந்த டெண்டர் விஷயத்திலையும் சிடிஆர் அண்ணாவோட தலையீடு நிச்சயமா இருந்துச்சுன்னா சிடிஆர் அண்ணா இதுல யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க மேல சரியான நடவடிக்கை வாங்கி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், 3 கோடிக்கு விட வேண்டிய டெண்டரை, அந்த 3 கோடியே ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு புல்டோசர் ரேஞ்சை நீங்க அவங்க போட்ட 6 டெண்டரோட மதிப்பு தான் 3 கோடி. உண்மைக்குமே அந்த டெண்டரோட மதிப்பு 3 கோடி இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படிலாம் மக்களோட பணத்தை இந்த டெண்டர் அப்படிங்கிற பேர்ல ஆட்டைய போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சென்னை மாநகராட்சியில் நடந்த இந்த இன்சிடென்ட் ஆனது பெரிய உதாரணம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிடுறேன். ஓவரால் பார்க்கும்போது இந்த மாதிரி சில முக்கியமான செய்திகள் அத்தனையுமே தொகுத்து இந்த வீடியோவில் பேசியிருப்போம். அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்தடுத்த அப்டேட்டை ரொம்ப தெளிவாக உங்கள்கிட்ட கொண்டு வர்றது தான் என்னுடைய பிரதானமான வேலை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம், மகளிர் உரிமை தொகை வந்து 2500 ரூபா பணம் வந்து எப்போ என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான அரசாணை வந்து வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அப்ளை பண்ணாதவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணணும், இது பற்றிலாம் இப்போதைக்கு எதுவுமே வந்த பிறகு நிச்சயமா அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.